ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த 24வது வருடம் 2024-25வது வருடம் கிறிஸ்தவ ஊழியங்களிலே மலிந்திருக்கிற தவறுகள், தவறான ஊழியக்காரர்கள், அதை குறித்துத்தான் அவர் பேசுகிறார். மொத்தம் 22 வசனம், அதில் 21 வசனங்கள் இன்றைய ஊழியங்களில் இருக்கிற காரியங்களை அன்றைக்கே அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பல ஊழியக்காரர்களுடைய தவறான நினைவுகள், உணர்ச்சிகள் கூட இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு 10 நிமிடம் இந்த 22 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுது நமக்கு இருக்கிற இந்த 25 நிமிடத்தில், நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். முதல் வசனம் 2 பேதுரு 2 முதல் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். எவ்வளவு தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தைகள் பாருங்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. அப்படியே கள்ள போதகர்களும் இன்று உங்கள் நடுவில் இருப்பார்கள், இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்று ஏன் பேதுரு சொல்லுகிறார்? இவர்களை அழைத்தது ஆண்டவர் தான். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை இவர்கள் மறுதலிக்கிறார்கள். அப்போ இதில் பேசிக் என்ன? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் தான் கள்ள போதகர்களாகவும் கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் மாறுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர் சொல்றார், 3வது வசனம் துவங்கும் பொழுது, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இன்னைக்கு இளம் ஊழியர்கள் பலர் பொருளாசை உள்ளவர்களாய், கெட்ட நடத்தை உள்ளவர்களாய், காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வெரி ஒஸ்ட், அந்தரங்க வாழ்க்கை முழுவதும் அயோக்கியத்தனம். மேடையிலே தங்களை அவர்கள் பரிசுத்தவான்களைப் போல அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள், பில்டப். அதுக்குத்தான் இந்த கலர் லைட் எல்லாம், புகையெல்லாம். விபச்சாரியினுடைய நடைகளை குறித்து நீதிமொழிகளிலே ஞானி சொல்லுகிறார், அவளுடைய நடை மாறி மாறி விகாரப்படும். கெட்ட நடத்தை உள்ளவர்கள். யார் கெட்ட நடத்தை உள்ளவர்கள்? பொருளாசை உடையவர்கள். சமீபத்தில் ஒரு தம்பி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஏக்கர் கணக்கில் நிலத்தை தருபவரே, எங்களுக்கு பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி தருபவரே, பரவாயில்ல தங்க மழை பொழிபவரேன்னு சொல்லாமல் விட்டாங்க. இன்னும் சொல்லுவாங்க வருங்காலத்தில். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே ஒரு கேம்ப் நடக்கிறது. ஒரு நல்ல ஊழியம், ஒரு மிஷனரி ஊழியம். அந்த ஊழியத்தினுடைய ஆனுவல் கேம்ப் நடக்கிறது. அந்த 3 நாள் கேம்பில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க பல ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் நானும் ஒரு ஊழியக்காரராய் அழைக்கப்பட்டிருந்தேன்.
முதல் நாளே மதுரைக்கு சென்று அங்கே தங்கிவிட்டோம். அந்த கேம்பஸில் நான் குடும்பமாய் போயிருந்தேன். எனக்கு பகலிலே வாலிபர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க வேண்டும். 2 செய்தி நான் கொடுத்து விட்டேன். இனி மாலை கூட்டங்கள், இரவு கூட்டங்களிலே எனக்கு வேலையில் நான் மக்களோடு மக்களாய் அமர்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இரவிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம், நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். மதுரையில் உள்ள லோக்கலில் உள்ள ஒரு பாஸ்டரை பிரசங்கத்திற்கு அழைத்திருந்தார்கள். அவர் பேசுகிறார். பிலிப்பியரிலிருந்து எடுத்து அவர் பேசுகிறார். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறார். பேசும் பொழுது அந்த மகிமையிலே நிறைவாக்குவாருங்கிற அந்த மகிமையை எடிட் பண்ணிட்டார், கட் பண்ணிட்டார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அப்படி ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டு அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தில் தங்கத்தில் ரோடு போட்டு வச்சிருக்காரு. நாம் தேவனுடைய ராஜ்யம் போனால் தங்கத்தில் தான் நடக்க போகிறோம். ரோடே தங்கத்தில் போட்டிருக்காரு, அதில் ஒரு பீஸை அப்படி பிச்சு கீழே போட்டார்னா உன் குறைவெல்லாம் நிறைவாயிருமே. பொருளாசை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. தங்கத்தில் ரோடு போட்டிருக்கேன், என்ன அது 22 கேரட் தங்கமா 24 கேரட் தங்கமா? யோவான் பார்க்கிறார், தரை தங்க மயமாய் காட்சி அளிக்கிறது, தக தக தகன்னு மின்னுது. அது ஆவிக்குரிய உலகம். அங்கே ஏது தங்கம் வெள்ளி உலோகம். அது நம்ம மதுரையில் உள்ள ரோடு மாதிரி நினச்சிக்கிட்டார் போல. உடஞ்சி கிடக்கிற மாதிரி அங்கேயும் தங்கம் அப்படி உடஞ்சி கிடக்கும். ஒரு துண்டை தூக்கி கீழே போட்டா அப்பமே ஆரம்பிச்சிருச்சு ஜனங்களுக்குள்ள. அந்த ஊழியக்காரனுக்குள்ள பொருள் ஆசை, அதை அப்படியே ஜனங்களுக்குள்ளே கொண்டு வராரு. ஜனங்களும் பாவம், அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் எல்லாருமே கடன் பிரச்சனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனை அப்படி நைஸாக தூண்டி விடுறார். லௌகீக கவலை, இந்த உலக கவலைகளை பிரசங்க மேடையில் இருந்து ஒரு மனிதன் அப்படியே தூண்டி விட்டு அழ வைக்கிறான் அப்படின்னு சொன்னான், அவன் கெட்ட நடத்தை உள்ள ஊழியக்காரன். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான கட்டுக்கதைகளை கொண்டு வந்து உள்ள விட்டுருவாங்க. இந்த பரலோகத்தில் உள்ள தங்க ரோட்டில் கொஞ்சம் பிச்சு கீழே போடுற மாதிரி பொருளாசை உடையவர்கள் தான் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்களுக்குள் பொருளாசை இருக்கும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர்றாங்க. பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ள பொருளாசை இருக்குது, பாவம் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசே, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களை இங்கே கூட்டு வந்த. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே, கொமட்டிக்காய் சாப்பிட்டோமே. சாத்தான் உனக்கு கொமட்டிக்காய் தான் கொடுத்துருக்கான். ஆண்டவர் உனக்கு மன்னாவே தந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் உனக்கு நன்றி இல்லை. ஏன்னா பொருளாசை உள்ளத்தில். இந்த எகிப்தின் பாவ அனித்தியமான சந்தோஷத்தின் மேலே அது வேணும். இன்னைக்கு வாழறதுக்கு எனக்கு கஞ்சி வேணும், இனி வரக்கூடிய உலகத்தின் நன்மை அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும். இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டே போகும்போது காலேப் யோசுவா தவிர மற்ற எல்லாருமே வனாந்தரத்தில் செத்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? பொருளாசையோடு புறப்பட்டார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையெல்லாம் நம்பினாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள்ளே எகிப்து இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் புற்றீசல் போல சாசு தான் ப்ரொடக்ஷன் பண்ணி விடுறானா தெரில.
நிறைய தேவ ஊழியர்கள் அந்த பேரில் வந்து கள்ள போதகர்களாக கள்ள தீர்க்கதரிசிகளாக ஜனங்களை சத்தியத்துக்கு நேராய் நடத்தாமல் ஜனங்களுடைய பொருளாசையை தூண்டி விடுகிற பொருளாசைக்காரர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அல்டிமேட் எய்ம் பொருளாசை. அதனால் ஜனங்கள் அப்படி நம்ப பண்ணுறாங்க, தவறுகளை நம்ப பண்ணுகிறார்கள். அது உண்மையிலே நடக்கும் என்று சொல்லி தங்களுக்கு லாபத்தை மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் பாவம் அடிக்கப்படுவதே தெரியாமல் மறுபடி அங்கே பாதிக்கப்படுகிறார்கள். இதில் தற்கொலை செய்து கொண்ட கிறிஸ்தவர்களும் உண்டு. பாஸ்டர் சொன்னதை நம்பி தங்களுடைய பணத்தை பாஸ்டர் அந்த ஊழியத்திற்கு கொடுத்தால் கோடி கோடியாய் திரும்ப கிடைக்கும் என்கிற பசப்பு வார்த்தைகள், தந்திரமான கட்டு கதைகளை நம்பி தங்கள் பிஸ்னஸுக்கு வைத்திருந்த ரூபாயை கொடுத்துட்டு பிஸ்னஸ் நடத்த முடியாமல் தூக்கில் தொங்கின கிறிஸ்தவ விசுவாசிகள் இது திருநெல்வேலி மாவட்டத்திலே உண்டு. என்ன செய்ய போகிறோம்? இந்த 2வது அதிகாரம் முழுவதுமே அடுத்து இந்த பொருளாசை உடையவர்களுக்கு வருகிற அடுத்த பாவம் விபச்சார மயக்கம். ஸ்டேஜில் ஆடுவாங்க, பொருளாசையை தூண்டி விடுவாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வந்து எங்கிட்ட போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவார்னு ஏமாற்றுவாங்க. அதை நம்பி மக்கள் நகைகளையெல்லாம் கழட்டி போடுவாங்க. அதை வைத்து இவன் தன்னை வளப்படுத்தி கொள்வான். வளப்படுத்தி கொண்ட அடுத்த பாவம் பெண்கள் விஷயத்தில் விபச்சாரத்தில் போய் விழுந்து விடுவான். இது இன்னைக்கு நடக்கிறத வச்சு நான் பேசலை, பேதுரு அதை குறித்து எழுதியிருக்கிறார். வாசிப்போமா? 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் பொருளாசை உடையவர்களாய் 3வது வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். இந்த கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் தேவனுடைய மார்க்கம் தூசிக்கப்படும். ஆனால் அதை குறித்து நீங்கள் பிரபகண்டா பண்ண வேண்டியதில்லை. பைபிள் அழகா போட்டுச்சு. வேதத்தை மாத்திரம் மக்களை வாசிக்க வையுங்கள். வேதம்தான் தீர்க்க தரிசனம் என்று, வேத வார்த்தைகள் தான் முக்கியம் என்று நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஜனங்கள் இதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துவார், இந்த ஆள் பின்னால் போகாத என்று சொல்லுவார். கடவுளின் சத்தம் இது. அவர் சொல்றாரு, இந்த பொருளாசை உள்ளவர்கள் நம்ம பார்வைக்கு இன்னைக்கு பார்த்தா அவர்கள் பல லட்சக்கணக்கான மக்களை தங்களுக்கு ஃபாலோயர்ஸாய் வைத்துக் கொள்வார்கள். அநேகர் பின்பற்றுவார்கள், இந்த கெட்ட நடக்கையை பின்பற்றுவார்கள். அவருடைய அழிவு உறங்காது அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில் பேதுரு சொல்றாரு, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே, அப்படின்னா இந்த காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வேலை என்ன? யூடியூப்லேயும் சமூக வலைதளங்களிலையும் ஃபேஸ்புக்கிலையும் அவ்விதமான கெட்ட நடக்கை உள்ள பொருளாசையை தூண்டுகிற அந்த பிரசங்கிமார்களை படம் எடுத்து போட்டு அவர்களை பற்றியே பேசுவது, அது நம்முடைய வேலையே இல்லை. அந்த வேலையை செய்கிறவர்களும் இடறி விழுந்து விடுவீர்கள். 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். நாம் என்ன செய்ய வேண்டும்?
பிற்காலத்தில் இப்படி அவபக்தியாய் நடக்கிறவர்கள் வருவார்கள் என்று சொன்னது தான் இந்த 2024 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கும் அவர் சொல்கிறார். 7வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சில நல்ல உள்ளம் கொண்ட தேவ பிள்ளைகள், வசனத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இவர்கள் பண்ணுகிற இந்த அக்கிரமங்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவருடைய மனது வருத்தப்படுகிறது. ஐயோ, நாளுக்கு நாள் இப்படி பிரசங்க மேடையில் இப்படி தவறாய் வசனத்தை திரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், தந்திரமாய் வசனத்தை திருப்பி மக்களை கொள்ளை கொண்டு போகிறார்களே என்கிற அந்த வருத்தம், அவர்களுடைய காம விகார நடத்தையினால் வருத்தப்பட்ட பல பிள்ளைகள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவர்களை திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை கடிந்து கொண்டே இருக்கு. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்படி இவர்களை நாம் வெளியரங்கமாய் சத்தியத்தை சொல்லி இவர்கள் பண்ணுகிற தவறை நாம் சுட்டி காண்பித்தால் அங்கே போகிற அந்த திரளான ஜனங்கள் திரும்பி விடுவார்கள் என்று. இல்லை இல்லை, அவர்கள் திரும்ப மாட்டார்கள். காம விகார நடக்கைகளினாலே அவர்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். நமக்கு அந்த வேதனை இருக்கிறது. என் அப்பாவுடைய நாமத்தை இவன் தூசிக்கிறான் என்கிற அந்த வேகம், அந்த வெப்ராணம் நமக்குள்ளே வருகிறது. ஆனால் தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறதை தவிர அதை வெளிப்படுத்த ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லவில்லை. பேதுரு சொல்றார், தினம் தினம் அவர்களுடைய காம விகார நடக்கைகளினாலே தினம் தினம் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட லோத்தை அவர் ரட்சித்தார். லோத்து வாழ்ந்தது சோதம் கொமரா பட்டணம். ஆனால் அவன் நீதிமான். தினம் தினம் அந்த ஊரில் நடக்கிற அருவருப்புகள், அசிங்கங்கள், ஹோமோ, ஓரின சேர்க்கை எல்லாவற்றையும் அவன் பார்த்தான், கேள்விப்பட்டான். அவனால் அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. மனதிலே வாதிக்கப்பட்டான். இன்றைக்கும் அநேகர் மனதிலே வாதிக்கப்படுகிறோம். அதற்காக ஒரு சேனலை ஆரம்பித்து அதை பேசுவது நம்முடைய வேலை அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு சத்தியத்தை மாத்திரம் பிரசங்கித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், சத்தியம் வேறு சொல்லுகிறது, இவர்கள் நம்மை வேறு திசையில் நடத்திவிட்டார் என்று அவர்கள் திரும்ப நம்மிடத்திலே ஓடி வருவார்கள். அன்றைக்கு நோவாவை போல அடைக்கலப்பட்ட நம்மை பேழையை திறந்து வைத்திருங்கள், சத்தியத்தை மாத்திரம் சொல்லுங்கள். தியனாள் என்று ஒரு பெண் தெய்வத்தை அன்றைக்கு அத்தனை பட்டணத்திலே வழிபட்டார்கள். அது ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு சாசு. அந்த தியனாள் தான் அந்த பட்டணத்தையே ஆக்கிரமித்திருந்தாள். அந்த ஜனங்கள் அப்படி அதை வணங்குகிறவர்கள், அதன் பின்னால் போகிறவர்கள், அவர்கள் எல்லாரும் தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள். பவுல் அந்த அத்தனை பட்டணத்துக்குள்ளே போனார். பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டான். பவுலின் உள்ளம் கொதித்தது. ஐயோ, மெய்யான தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை விட்டுவிட்டு இப்படி பாவத்துக்கு பின்னால் ஜனங்கள் ஓடுகிறார்களே என்று சொல்லி ஒரு நாள் கூட பவுல் தியனாலே விழுந்து போ, அந்த ஊரில் பிரேயர் வாக்கலாம் பண்ணல. அந்த ஊரில் பிரேயர் வாக் பண்ண உடனே அந்த ஆவி விழுந்துருமா? பவுல் இப்படி சொல்லித்தரலையே. வேதம் சொல்லுகிறது,
பவுல் ஆவியிலே வைராக்கியம் அடைந்து அத்தனை பட்டணத்தின் தெருக்களிலே, மார்க்கெட்டில் அங்கு எதிர்படுகிற மக்களை பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். சுவிசேஷ வார்த்தைகளை பேசிக்கொண்டு 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 சுவிசேஷ வார்த்தைகளை தெளிவாய் மக்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தைகளை பேச 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 அத்தனை பட்டணத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் பவுலை பின்பற்றினார்கள். கொஞ்சம் பேர். இன்றைக்கு தவறான இந்த ஊழியக்காரர்களை, கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து மனம் வெதும்பி இன்றைக்கு பலரும் யூடியூப்பில் தங்களுடைய வலைதளங்களிலே அவர்களைத்தான் உள்ளே போட்டு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசுவதற்கு பவுல் ஒரு நாளும் சம்மதிக்கவில்லை. பேதுருவும் அதை குறித்து ஒன்று சொல்லவில்லை. அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு தான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளவு அதிகமாய் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகங்களும் தமிழ்நாட்டை மூடுகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை அநேகர் பின்பற்ற மாட்டார்கள். அவர்களைத்தான் அநேகர் பின்பற்றுவார்கள். சோர்ந்து போக வேண்டாம். சத்தியத்தை பேச 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 சத்தியத்திலே ஜீவன் இருக்கிறது, சத்தியத்திலே உயிர் இருக்கிறது. சத்தியம்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் உள்ளே பரவ 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 இருள் விலகி போகும். கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். வராட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய மூச்சு அடங்கும் வரை சத்தியத்திற்கு சாட்சியாக இருப்போம். இந்த அருமையான ரேமா ஜேசி டிவி ஆரம்பித்திருக்க இந்த டிவியினுடைய மோட்டோவே இது சத்தியத்திற்கான சாட்சி என்று வைத்திருக்கிறோம். சத்தியத்தை பேசிக்கொண்டே இருப்போம். தயவு செய்து என்னுடைய உடன் வேலையாட்களாய் இவர்களுடைய காம விகார நடக்கைகளால் மனம் வெப்ராணப்பட்டு பாதிக்கப்பட்டு நீங்கள் மறுபடியும் அவர்களை குறித்தே விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தம்பிமார் மனம் திரும்புங்கள். வேண்டாம். உங்களுடைய எஃபெக்ட், உங்களுடைய எல்லா காரியங்களையும் வசனத்தை எடுத்து நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். ஜனங்களிடத்தில் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஜனங்களிடத்தில் இயேசுவை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருங்கள். சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருங்கள். அத்தனை பட்டணத்தில் பவுல் இந்த சகோதரர்களுக்காய் காத்திருக்கும் பொழுது அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியிலே வைராக்கியம் அடைந்து சந்தை வெளிகளிலும் மார்க்கெட் வீதிகளிலும் எதிர்படுகிறவர்களை பார்த்து சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தார். அங்கே ஒரு மந்திரவாதி, அங்கே ஒரு பூசாரியினுடைய மகள் ரட்சிக்கப்பட்டாள். இந்த 22 வசனம் 2வது அதிகாரத்தில் முழுக்க முழுக்க இவர்களை பற்றித்தான் எழுதியிருக்கிறது. அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாய் அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, என் உள்ளம் வேதனையினால் நிறைந்திருக்கிறதப்பா. தவறான கள்ள போதகர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் வேதனை. அந்த வேதனை ஆவியிலே வைராக்கியமாய் எங்களுக்கு மாறட்டும். பவுலை போல நாங்கள் சுவிசேஷத்தை வைராக்கியமாய் அறிவிக்கிறவர்களாய், சத்தியத்தை பேசுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே.
எங்களை நீர் மாற்றும். இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் நீர் அதை குறித்து பேசுகிறீர். எங்களுடைய உள்ளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வைராக்கியம் சத்தியத்தை பிரதிபலிக்கட்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறதை முழு நேர வேலையாய் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.